ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கழிநாளிலே நாம் தொடர்ந்து ஒரு தொடர் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சத்தியம் என்னும் கச்சை நாம் கழிநாளிலே பார்த்தோம். இப்பொழுது ரெண்டாவது காரியம், நீதி என்னும் மார்க்கவசம். கழிநாள் அதை நாம் ஆரம்பித்தோம், அது முழுமையாகவில்லை. ஸ்தோத்திரம். மார்க்கவசம் வாசிப்போம். எபேசியரில் 6வது அதிகாரம் அதனுடைய 14 முதல் 2-3 வசனம் வாசிப்போம். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறைய கட்டுகிறவர்களாயும், நீதி என்னும் மார்க்கத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சியை கால்களில் கொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் நீயும் அக்கினியஸ்தரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு உரியதான ஆயத்தங்கள், உபகரணங்கள். ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொன்னேன், கழிந்த சில ஸ்டார்ட் பண்ணும்போது, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஒரு தேவனுடைய பிள்ளை சபைக்குள் சேர்க்கப்படும் போது நாம் ஒரு யுத்த களத்தில், ஆவிக்குரிய ஒரு யுத்த களத்தில் நிற்கிறோம். உலக பிரகாரமாய் தேசத்திற்காக எப்படி யுத்த வீரர்கள் அணிவகுத்து நிற்கிறார்களோ, எதிரிகளை தாக்க ஆயத்தமாக இருக்கிறார்களோ, அதுபோல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட சபைக்கு எதிரான சத்துருடைய யுத்தம், போராட்டங்கள் ஏராளம் உண்டு. அவன் தனி நபர்களாக அவன் தாக்குகிறான். ஸ்தோத்திரம். அதற்கு வேதத்தில் நாம் பார்த்தோம். எபேசியரில் ஒரு முறை கூட 6வது அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யுங்கள், பலப்படுங்கள் என்று சொல்லுகிறார். கடைசியாக என் சகோதரரே அப்படின்ற எல்லா காரியங்களையும் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் நீங்கள் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்லி அங்கு சபைக்கு அவர் அறிமுகப்படுத்துகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன சொல்லுகிறார்? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யுங்கள், பலப்படுங்கள். ஏன் பலப்பட வேண்டும் என்றால், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க என்ன செய்யணும், திராணி உள்ளவர்களாகும்படி என்று சொல்லுகிறார். அப்போ பிசாசினுடைய தந்திரங்கள், எதிராக செயல்படுகிறதான சத்துருடைய செயல்கள், அதை குறித்து நாம் நிறைய பார்த்திருக்கிறோம். வைசலாட் அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமா, எதிர்த்து நிற்க நமக்கு என்ன வேணும், திராணி வேண்டும். அல்லேலூயா. சரீர பிரகாரமாய் ஒருவர் மோத வருகிறார் என்றால் ஒன்றில் ஒளிந்து கொள்ளலாம், இல்லை என்றால் நம்முடைய முடிந்த அளவு எதிர்த்து நிற்கலாம், அல்லது 4 பேரை சேர்த்து அவரை தாக்கலாம். வைசலாம். ஆனால் இது சரீரத்திற்கு எதிரான ஒரு போராட்டம் அல்ல, ஆவிக்குரிய நிலையில் உள்ள போராட்டம். பேசலாம். அதான் சொல்லுகிறார், மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்று சொல்லுகிறார், துரைத்தனங்களோடு என்றெல்லாம் சொல்லுகிறார். மாமிச சரீர உடையவர்களாய் கண் பார்வைக்கு தெரிந்த நிலையில் உள்ள ஒரு மனிதர்களோடு அல்ல, கண் பார்வைக்கு தெரியாத நிலையில் ஆவிகளோடு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. பேசலாம். ஆமென். அதற்காக அந்த பிசாசன் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்கள், தரித்து கொள். ஏனென்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. பொல்லாத ஆவிகளின் சேனை. அப்போ ஒன்று அல்ல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்து என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வது, மேற்கொள்வதில்லை.
அதனால பாதாள வல்லமைகள் அதை மேற்கொள்வதில்லை என்பதாக என்னுடைய விளக்கம். ஆமென். அப்போ சபை தேவனுடையது, அதை மேற்கொள்ள முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ மேற்கொள்ள விடாதபடி தடுக்க தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. சரி, அதான் அங்க பார்க்கிறோம். பொல்லாத ஆவிகளின் சேனைகள், ஆவிகளின் சேனை. அப்போ ஆவிகளின் சேனை என்று பார்க்கும்போது ஒன்று அல்ல, பலதரப்பட்டதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒன்றுக்கு மேல். ஆமென். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான செயல் இருக்கிறது. ஆமென். பல ஆவிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நிலையில் செயல்படுவார். உலக ஆசை, உலக எண்ணங்கள், உலக கவலைகள், மற்றபடி மாமிசீகமான பல எண்ணங்கள், வேறு பல விதமான செயல்கள், வேறு பல பாவ எண்ணங்கள், இப்படி ஒவ்வொரு நிலையிலேயும் உள்ள போராட்டங்கள் நமக்கு உண்டு. அதான் நான் ஆண்டு சொன்னேன், சிந்தனை தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர்ல 10வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டு வாசிப்போம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற. ஆமென். அப்போ தேவனை அறிய உள்ளான நிலையில் உள்ளான மனிதனுக்கு தேவையான போஜனமே நம்முடைய தேவனை அறிகிற அறிவினால் தான் உள்ள மனுஷன் வலுவடைகிறார். ஆமென். இயேசு சொன்னார், வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பம் நானே என்று சொன்னார். என் மாமிசம், என் சரீரம், என் ரத்தம் என்று சொல்லுகிறார். அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன மாமிசத்தை கொடுப்பாப்படியா, சரீரத்தை கொடுப்பாப்படியா, ரத்தத்தை கொடுப்பாப்படியான்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அவரை உள்கொள்ளுவது, அவரை விசுவாசித்து உள்ளான நிலையில் ஏற்றுக்கொள்வது, வேத சத்தியத்தின் மூலமாய் கிறிஸ்துவோடு கூட ஆவியானவர் மூலமாய் நெருங்குவது, இவைகள் நம்முடைய உள்ளான மனிதனுக்குரிய என்னமா இருக்கிற போஜனமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அதான் நாங்கள் சொல்றோம், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய். அப்படி என்றால் உள்ளான மனிதன் வலு அடைவதற்குரிய அந்த போஜனம் ஆகிய அந்த அறிவு அடைவதற்கு என்னது எதிராய் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப இவைகள் எல்லாத்துக்கு எதிராக நமக்கு போராட்டம். பிரைஸ் தி லார்ட். அது நம்ம என்ன சொன்னோம் பார்த்தோம், சத்தியம் என்னும் கச்சை, இப்போ என்ன சொல்றோம், நீதி என்னும் மார்க்கவசம். மார்பு கவசம் ஒரு ஒரு யுத்த வீரனுக்கு நெஞ்சு பகுதி மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் நெஞ்சுக்குள் ஹார்ட் இருக்கு, நுரையீரல் இருக்கு, முக்கியமான பகுதிகளெல்லாம் எங்கே இருக்கு, நெஞ்சுக்குள்ளே இருக்கு. ஸ்தோத்திரம். இப்போ பழைய முன்ன உள்ள போர் வீரர்கள் சிலருடைய இதுகளை நான் பார்த்திருக்கிறேன். கவசம், இரும்பு கவசங்கள் போட்டிருப்பார்கள். அவர்கள் வாளால் சண்டை போடும்போது குத்துவார்கள். குத்தும்போது என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது, கேடயங்கள் இருக்கிறது, அதை மீறி வந்து விடக்கூடாது என்று கவசங்கள் வைத்திருப்பார்கள். அதை பார்த்திருக்கிறேன். அதை கழட்டி அங்கே வைக்கிறதை எல்லாம் பார்த்திருக்கிறேன். அப்போது இவை நான் நேரடியாக பார்த்ததல்ல, சில இதுகளை தான் பார்த்துருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போது இதே போல ஆவிக்குரிய மண்டலத்தில் யுத்தத்திற்காக நிற்கிற தேவ பிள்ளைகளை நமக்கு எல்லாருக்கும் என்ன வேணுமா, மார்க்கவசம் வேணுமா. அல்லேலூயா. அப்போ இந்த மார்க்கவசம் பாருங்கள். ஏன்? முதலாவது சத்துரு கை வைக்கிற இடம் இருதயம். மார்புக்குள் இருதயம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். உள்ளான மனிதனும் இருக்கிறான். ஆமென். உள்ளான மனிதனை அழிக்கிறதற்காக சத்துரு கிரியை செய்ய இடம் தான் இருதயத்தின் சிந்தனை எண்ணங்கள் மூலமாய். ஆமென். அப்ப அதை வேதத்தில் பார்க்கும்போது நீ மார்க்கவசம் ஆகிய அந்த இருதயத்துக்குரிய பாதுகாப்பு நீதிமொழிகளில் பார்க்கும்போது 4வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வாசிப்போமாக, எல்லா காவலோடும் இருதயத்தை என்ன செய்யணும், காத்துக்கொள், ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டு. ஹல்லேலூயா. காவல் எதற்கு தேவையா? இருதயத்துக்கு தேவை. ஆமென். பாருங்க, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரம்
21 வசனம் முதல் ஒரு சில வசனத்தை வாசிக்கும் போது அந்த இருதயத்துக்குள் சத்துருவால் எய்கிறதான அந்த அம்புகள், பிரைஸ் தி லார்ட், இருதயத்தை தாக்குகிற எண்ணங்கள், பிரைஸ் தி லார்ட், அங்கு ஒரு பெருங்கூட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. பல அம்புகள், அல்லேலூயா. இருதயத்தை தாக்குகிற ஆயுதங்கள். ஒன்று பொல்லாத சிந்தனை. ஆமென். என்னது? பொல்லாத சிந்தை. அல்லேலூயா. அப்போ இது மார்க்கவசம் என்ன என்பதை நான் அப்புறம் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. இந்த பொல்லாத சிந்தனை ஆகிய ஆயுதம், பிரைஸ் தி லார்ட், இருதயத்துக்குள் என்ன செய்கிறது? தாக்குகிறது. ஆமென். இந்த சிந்தை ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன செய்கிற? கரைப்படுத்துகிறது. அப்ப ரட்சிப்பின் வஸ்திரம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த சிந்தை நமக்கு வேண்டும். ஆமென். அப்போ பரிசுத்த சிந்தையை சிந்திக்க விடாமல், ஆமென், வேதம் சொல்றது என்ன சிந்தனை? பொல்லாத எண்ணம். ஆமென். இந்த பொல்லாத எண்ணம் என்ன நடக்கிறது? உள்ளான மனிதனை என்ன செய்ய? கரைப்படுத்துகிறது, தேவனை விட்டு பிரிக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால் இப்போ சங்கீதத்தில் 63 சங்கீதத்தில் ஒரு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 1 வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆத்துமா எவ்வளோ அழகா சொல்லப்பட்டு. ஹல்லேலூயா. என்னதான் ஆத்துமா உண்மையில் எப்படி இருக்கிறதா? தாகமாய். அப்போ அந்த ஆத்துமா ஆயத்தமாக இருந்தால்தான் தாகம் இருக்கும். அப்போ நம்முடைய தாகத்தை மறைக்கிற ஆயுதங்கள் சத்துருடைய. ஆமென். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையில தான் ரட்சிக்கப்பட தொடக்க நாட்களில் நமக்கு ஒரு தாகம் இருக்கும். ஆண்டவர் மேல் ஒரு அளவு கடந்த என்னது? ஒரு அன்பு. நம்ம எப்பவும் ஜெபிக்கணும் போல் நமக்கு இருக்கு. கர்த்தர் ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நாம் அனுபவித்த காரியங்களாக்கும். அல்லேலூயா. எப்பொழுதும் எங்கே போனாலும் ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வீட்டில் வந்தோட ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில் யோசிச்சுட்டே வருவேன், வீட்டில் போகணுன்னு கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணணும், சாப்பிடணும், ஃப்ரெண்டை பார்க்கணும், வேற எங்கேயும் போகணும், அந்த எண்ணம் அல்ல. அல்லேலூயா. போனோன்னு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்போ இந்த ஆசை, அந்த தாகம், ஆண்டவர் மேல் உள்ள அந்த நேசம், பிரைஸ் தி லார்ட், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள தொடக்க நிலையில் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதா? அல்லேலூயா. அதான் விஷயம். அந்த தாகம் நம்ம வந்த உடனே வேற எதுக்கும் எவ்வளவு என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன முக்கியமான காரியம் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு எண்ணம் உடனே என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்போ வந்த உடனே அதுதான் வேலை. புக்கை அங்கே வச்சாச்சு, கை காலெலாம் கொஞ்சம் ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு, நேர போய் தனியாக ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் முழங்கால் பண்ணிக்கிட்டு ஏசப்பான்னு கூப்பிட்டு கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசலைன்னா என்ன நிம்மதி இருக்குது. அப்போ நமக்கு பசி இருக்கும், தாகம் இருக்கும், வேறு வீட்டில் உள்ள சில வேலைகள் இருக்கும், சில நேரம் தோட்டத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும், அநேக காரியங்கள் இருந்தாலும் அல்லேலூயா நமக்கு முதன்மையான ஒரு சிந்தை எது? ஆண்டவரோட பேசணும். பேசணும். அதாவது அந்த ஆத்மாவுடைய என்னது? பிரகாசம். புரியுதில்ல? ஆத்மா பிரகாசிக்கிற அந்த உள்ளான மனிதனுடைய அந்த ரியல் நிலை அதுதான். அது மங்க ஆரம்பிக்கிறது என்றாலே சத்துரு எதையோ நமக்கு எதிராக என்ன செய்வான்? ஏய்கிறான். பல சிந்தைகள் அந்த தாகத்தை என்ன செய்கிறது? தடுத்து நம்முடைய எண்ணத்தை வேறு பக்கம் திருப்புகிறது. ஸ்தோத்திரம். நம்ம அதில் பழகினவங்களுக்கு தெரியும், இப்போமா ஆண்டவர் மேல் அன்பு வச்சிருக்கணும் தெரியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் தான் நிறைய பல பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, குழந்தையோட பிரச்சனை, நம்முடைய தேவைகளுடைய பிரச்சனை, பண பிரச்சனைன்னு 1000 பிரச்சனைகளை சத்துரு கொண்டு என்ன செய்ய சிந்தனையில் கொண்டு வருவான்.
அல்லேலூயா. அந்த நேரம் நமக்கு என்னவென்றால் ஜெபிக்கிறதுக்கு என்ன கிடைக்காது, டைம் கிடைக்காது என்றல்ல, ஜெபிக்கிறதுக்குள்ள ஒரு எண்ணம் வராது. ஆண்டவர்கிட்ட அன்பு இருக்கும், அந்த எண்ணம் வராது. ஏன்னா வேறு எண்ணம் வந்து தடுக்குது. வேறு எண்ணங்களை சத்துரு என்ன செய்ய நமக்கு நெருக்குகிறான். அல்லேலூயா. உடனே நம்முடைய எண்ணம் எந்த சிந்தையில மெஜாரிட்டி பக்கம் எங்க நிற்குதோ அங்க சாயுது. இதை மீறி வருவதாகவும் ஆண்டவர் மேல் உள்ளதாகவும் அன்பு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமாக நாம் அதை பயிற்றுவிப்பது என்றாலே, அல்லேலூயா, நிறைய காரியங்கள்ல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியிருக்கு. மனுஷனா இருந்தா 1000 பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும், வரும். எல்லா மனுஷன், யார் சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் தான் நம்முடைய தேவனை தேட வாஞ்சிக்கிற அந்த உள்ளான மனிதனுடைய அந்த பிரகாசமான தாகத்தை என்ன செய்ய வைக்கிறது, மங்க வைக்கிறது. அது அப்படியே மங்க விட்டுட்டுன்னு வச்சுக்கிடுங்க, டோட்டலி நமக்கு என்ன எண்ணம் வராது, டைம் இருந்தால் ஜெபிக்கணும்னு போயிடும். மற்றது அப்படி அல்ல, ஜெபித்துட்டு தான் மீதி காரியம். அல்லேலூயா. ஆண்டவரோடு பேசிட்டு தான் அடுத்த வேலை. இதுதான் நம்முடைய உண்மை நிலை. அதான் தேவன் எதிர்பார்ப்பார். அல்லேலூயா. பிரச்சனைகள் மேல் பிரச்சனை வரும்போது என்ன நடக்கிறது என்றால், நம்ம வரும்போதே பல பிரச்சனைகள் வந்து நிற்கும். அப்போ நமக்கு ஆண்டவரை சந்திக்கணும், ஆண்டவரோடு பேசணும், உறவாடணும். நம்ம பிரச்சனைகளை ஆண்டவரோட சொல்லிடலாம் என்ற எண்ணம் மாறி வேறு பக்கம் யாரையாவது பார்க்கலாம், இந்த விஷயத்துக்கு ஒரு ஆள்கிட்ட ஐடியா கேட்கலாம், யார்கிட்ட போகலாம், இந்த மாதிரி, அல்லது வேற ஃபோன் மூலமாக பேசலாம். இந்த மாதிரி நமக்குள்ள மனசு என்ன ஆயிரும், குழம்பிடும். இப்போ நிறைய பிரச்சனை வந்துடுது. மொபைல்களே நமக்கு என்னது பெரிய ஆபத்தானதாக தான் இருக்கு. அல்லேலூயா. தேவனை சந்திப்பதற்கு நமக்கு தடையா நிற்பதை விடுக்கிட்ட சில காரியங்கள், அதன் மூலம் பல நல்ல காரியங்கள் இருக்கு, ஆனால் பெரிய பாதிப்புகளும் நமக்கு இருக்கு. கர்த்தர் அல்லேலூயா. அது இன்றியமையாதது என்றுள்ள நிலைக்கு நேரம் போயிடுச்சு. பாருங்கள், அந்த சிந்தை மாறி விடுகிறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், அல்லேலூயா, தேவனோடு நாம் செலவிடுகிற அந்த நேரம் என்பதை பார்க்கலும் அவரோடு உறவாட வேண்டுமான அந்த தாகத்தை இழந்து விடக்கூடாது. இப்போ அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும். நான் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனுபவத்தோடு கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வெளிநாட்டில் இருக்கும்போதும் சரி, நான் இங்கே இந்தியாவிலும் சரி, அப்போ எல்லாம் இங்கே ஊழியத்தில் வந்த டைம், அப்போ பஸ்ஸில் ட்ரெயினில் எல்லாம், ட்ரெயினில் அதிகமாக பஸ்ஸில் போயிட்டு இருந்த டைம், பஸ்ஸில் ஏறினாலே படம் போடும், அதெல்லாம் எல்லாம் போடுவான். அதுக்கெல்லாம் எனக்கு மைண்டு போகாது. ஏறும்போதே ஏறி உட்கார்ந்த உடனே ஆண்டவரோடு பேசிட்டு வெளியே அப்படியே பார்த்த மாதிரி இருப்பேன், ஆனால் பேசிட்டு ஒரு பஸ் ஏறி இங்கே சேலத்தில் போய் இறங்கிட்டோன்னு வச்சுருங்களா, அடுத்த பஸ் வர்றதுக்கு முன்னே நான் ஒரு ஓரமாக எங்கேயாவது ஒரு தூணு பக்கத்தில் நின்றுட்டுருப்பேன். நின்றுட்டு ஆண்டவரோடு பேசி கொண்டிருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் அனுபவமாக பஸ் ஸ்டாண்டுகளில். ஆனால் நான் பேசி நிற்கிறேன்டே யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் உறவாடுகிற ஒரு மனநிலை இருக்குது. எப்போவும் போய் சொல்லலாம், தனிமை என்று ஒன்று கொஞ்சம் நேரம் கிடச்சிச்சுன்னா உடனே எங்கேயாவது நான் என்ன செய்துட்ருப்பேன், ஆண்டவரோடு பேசுகிறது தான் என்னுடைய வேலையாக இருக்கும். அப்போது அந்த நிலை, அந்த ஆசை, அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரெகுலராக நம்ம கடைபிடிக்கும் போது, ஸ்தோத்திரம், அநேக சூழ்நிலைகள் மத்தியில் கர்த்தர் நம்மை கொண்டு போகிற விதம் ஆச்சரியமாக இருக்கு. நம்மை மூழ்கடிக்கிற நிலையுள்ள பிரச்சனை வரும், ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் நம்மோடு இருப்பதை அங்கே நிரூபிப்பார். அல்லேலூயா. ஏன் நாம் தேவனோடு நெருங்க வேண்டும் என்றால், மனிதன் செய்ய முடியாததை, மனிதன் செய்யாததை கர்த்தர் செய்வான். மனிதன் நமக்கு குறிப்பிட்ட நேரம் தான் அவரோடு பேசவும் அவருடைய அன்பிலையும் ஒரு சரியான ஒரு திருப்தி இருக்கும்.
ஏதாவது ஒரு சின்ன மேட்டர்னாலே முகம் மாறும், பேச்சு ஸ்டைல் மாறும். அல்லேலூயா. எப்பொழுதுமே ஒருபோல இருக்கிறவர் நம்ம ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. அதாக்கா அவரை பார்க்கணும்னு சொல்றேன். அல்லேலூயா. மனிதன் இப்போ ஒன்றும் வேண்டாம், யாரோ ஒருவர் இருக்கிறீங்க, அல்லது நான் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். சில ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒரு அவசரமாக ஒன்றில் போயிட்டுருப்பேன். அப்போ எனக்கு யாரை பார்த்தா கூட சரி நின்று கை காட்டு ஓடிடுவேன். ஏன்னா வேறு ஒரு பிளானில் போயிட்டுருப்பேன் எண்ணத்தில். அப்போது ஒருவேளை நீங்கள் அந்த நபர்கள் நினைக்கலாம், என்ன பாஸ்டர் என்ன நின்று பேசிட்டு போகிறேன், இன்றைக்கி என்ன சும்மா கை காட்டு போனார். நம்ம ரோடை கிராஸ் பண்ணுற ரோட்டில் பார்க்குறோம், எங்கேயாவது போகிறோம், எங்கேயோ ஒரு இடத்துல வரேன் என்னன்னு சொல்லிட்டு போயிடும். அப்போ அந்த நிலை நம்முடைய மனிதன் ஆனதுனால், ஏனென்றால் நமக்கு இருக்கிற அந்த அவசரம் அவங்களுக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். ஆனால் எல்லா நேரத்திலையும் திருப்திகரமாக நம்ம மகிழ்ச்சியாக நடத்துகிறவர் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். மனிதனில் மாற்றம் வந்து விடும். ஆமென். ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது. அப்போ அதனால் அந்த ஆர்வமாக இருக்கிற அந்த வாஞ்சை உள்ளான மனிதன் ரெடி என்பது அர்த்தம். அதான் நம்ம அதில் வாசித்தோம் சங்கீதத்தில் ஆத்மா அந்த 63 கடைசி பகுதி. என் ஆத்மா உண்மையில் எப்படி இருக்கிறான்? தாகம். அப்போ தாகம் தண்ணீர் மேல் தாகம் அல்ல, யார்கிட்ட? தேவன் மேல். அப்ப தாகம் எடுத்த மனுஷன் எப்படி தாகம் தீர்க்க அவசரமாய் முயற்சிப்பானோ, அதுபோல உள்ளான மனிதனுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்தை தேட வேண்டும் என்று நாட்டம். இந்த நிலைகள் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வரும் நாட்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகும். இப்ப நமக்கு தெரியாது. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் பண்ணுறோம், நம்ம அந்த வாஞ்சியின்படி நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரோட உறவாட்டம், வசனத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், தேவனுக்கு ஒரு சிந்தையோடு நம்ம வாழ்கிறோம். 1000 பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனைகள் ஓகே, பிரச்சனை நம்ம கவலைப்பட்ட அந்த பிரச்சனை ஒன்றும் என்ன ஒதுங்க போகிறதில்லை. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மேலே போட்டுட்டு நம்ம போயிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் கரெக்டாக அந்த நமக்கு சரியாயிட்டே இருக்கும் ரூட். ஆமென். அல்லேலூயா. ஆனால் கவலைப்பட்டால் நமக்கு பிரச்சனை பெருசாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேல் நமக்கு ஒரு நாட்டம் வந்து விட்டால் கவலை பின்னாய் போய் விடுகிறது. நாம் எதை குறித்து கவலைப்பட்டோமோ அது பிறகு அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். அது நம்ம பிராக்டிக்கலாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரோடு நாம் நெருங்குகிற ஒரு விதங்கள் இது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரி, அப்போ என்ன சொல்லப்பட்டது? அப்போ அதான் சொல்லப்பட்டது மாதிரி வாசித்தோம். பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு. அப்போ இவைகளை கெடுப்பதற்காக சத்துருவானவன் என்ன செய்வான்? எய்து கொண்டே இருப்பான். ஆமென். அதான் அங்க வாசித்து என்ன சிந்தனை? பொல்லாத சிந்தனைகள். இது மாமிசத்துக்குரிய காரியம். அல்லேலூயா. அப்போ அந்த மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து, அப்பதான் சொன்னேன், பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியமான பகுதியாக இருதயம். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டு பாருங்க, வாசிப்பு 7:21 இருதயத்துக்குள் இருந்து என்ன சிந்தனை? பொல்லாத சிந்தனை. அப்ப இவைகள் எல்லாம் எங்கிருந்து புறப்பட்டு உள்ளே புறப்பட்டு வந்து மனுஷன் என்ன செய்யுமா? தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்பட்டது. பாருங்க, அப்போ உள்ள ஸ்டோர் ஆக வேண்டிய அதல்ல. இது நமக்கு தெரியும், கலாத்தியர்ல இருக்கு. ஸ்தோத்திரம். மற்ற கொரிந்தியர்ல இருக்கு. இந்த பாவங்கள் அது யாரிடத்தில் அது இருக்கும் அந்த சிந்தை என்றால் மாமிசத்தின் கிரியை என்று சொல்லப்பட்டாங்க கலாத்தியர். அல்லேலூயா. மாமிசத்தின் கிரியைகள். அப்ப அது கலாத்தியர் நிருபம் யாருக்கு எழுதுற என்றால் சபைக்குரியது. ரோமர் 8:1 சொல்லப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் பட்டவர்களா இருந்தும் மாமிசத்தின் ரோமல் வாசிப்போம். ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு
தீர்ப்பில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. மாமிசத்தின்படி நடவாமல். அப்ப மாமிசத்தின்படி நடக்கிற மனுஷன் மானுஷிகமான காரியங்களை குறித்து என்ன செய்ய சிந்தித்து கொடுத்தான். அல்லேலூயா. அப்ப அந்த சிந்திப்பது செயல்பாட்டில் வருகிறது. நாம் எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அதை செய்வதற்கு வாய்ப்புகள் நம்முடைய எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். நல்ல கவனிக்கணும். நல்ல காரியமோ கெட்ட காரியமோ ஒரு தவறான காரியங்களையே சிந்தித்து கொண்டிருக்கிறான். அப்போ அவன் எங்கு சென்றாலும், யாரிடத்தில் பேசினாலும், எந்த கூட்டத்தில் போனாலும் அவனுடைய சிந்தை எங்கே தான் ஓடும்? அந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் தேடும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் இயேசு பற்றி சுவிசேஷம் ஆரம்பிக்கணும் என்ற ஒரு ஆத்மா பாரமுள்ள ஒரு மனுஷன் வச்சுருங்களா, எங்கே போனாலும் யார்கிட்டயாவது என்ன செய்யணும்? இயேசு பற்றி சொல்லணும். பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய இருதயம் தேடும். உள்ளான மனிதன் தேடுவான். நாம் பெற்றதை நாம் எப்படி சொல்லணும்? அவர்கிட்ட போய் கை கொடுக்கலாமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம ஒரு வாய்ப்பு, நான் மதுரை மற்ற சில இடங்கள்லாம் தனியாக நிற்கும் போது அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். பார்க்கும்போது சிலதை பார்ப்போம். அவங்க ஏழையோ பெரியவங்களோ அது மேட்டர் கிடையாது. நம்ம அவங்க ஏதோ பார்த்த முகம் போல் ஒரு எண்ணம் வரும். உடனே போயிட்டு, ஹலோ சார் வணக்கம், உங்களை தான் எங்கேயோ பார்த்துருக்குறேங்க. அப்போ அவர் மட்டும் மாட்டிட்டார். அவ்வளோதான். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுறாரு இல்லை, ரெண்டாவது விஷயம். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி சொல்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு. பேசுகிறேன். ஹலோ சார் அப்படி அவ்வளோதான். உடனே ஆமாம், நானும் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். முடிஞ்சு போச்சா? எங்கே சார் இருக்கிறீங்க? நான் என்ன நடத்துகிறேன் சார். நீங்கள் கரெக்டாக நம்ம ட்ராவலில் எங்கே மீட் பண்ணியிருக்கோம் சார். சரி என்ன ஒர்க் பண்ணுறீங்க? எப்படி என்ன பசங்க பிள்ளைகள்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க? என்ன செய்கிறாங்க? அப்படி இப்படி போகுது கதை. ஃபஸ்ட்டு மெஜாரிட்டி எதான் பேசுகிறோம். அவங்க குடும்ப நலன் விசாரிக்கிறோம், மற்ற காரியம் விசாரிக்கிறோம், ஒர்க்கை பற்றி விசாரிக்கிறோம், அவங்களுடைய எல்லா காரியம் விசாரிச்சுட்டு ஓகே சந்தோஷம், நல்லா இருக்கிறீங்களா? என்ன சார் கிட்ட ஆரம்பிச்சு அவ்வளோதான். அப்போ அப்படிங்களா? நான் ஒரு சர்ச்சு ஃபாதர். நான் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் அப்படி தான் இருந்தும் ஆரம்பித்தேன். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது வாழ்க்கையில் வந்ததான விடுதலைக்கும் சந்தோஷத்துக்கும் அளவே இல்லை. நான் பெற்றதை யாருக்கா சொல்ல ஆசையாக, நான் உங்களை பார்த்தோன்னே எனக்கு அது ஒரு அறிமுகமான முகம் போல் இருந்தது. உண்மையாகவே இயேசுவை உங்களை நேசிக்கிறார். என்ன சில வார்த்தைகளை போட்டாரு, நேசிக்கிறாரான்னு ஒரு உள்ளம் திறந்துடும். அவங்களுக்கு பார்த்தா நம்ம சத்திர சுவிசேஷம் சொல்லிடலாம். எங்கேயாவது பக்கத்தில் சர்ச்சை போங்க என்று சொல்ல. இது அந்த ஆத்மாக்கள் மேல் பாரம் உள்ள நபர்களுக்கு உள்ளான இருதயத்துக்குள் எங்கு சென்றாலும் தேடுவது எதை தான்? யாருக்காவது சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும். இது ஆத்மா பாரம். ஆனால் மானுஷிக மனுஷனுக்கு அவன் இருதயத்துக்குள் என்ன சிந்திக்கிறானோ அதை குறித்தே என்ன செய்துட்டு இருப்பான்? யோசித்துட்டே இருப்பான். அதான் விஷயம். அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்தும் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. எவ்வளோ அருமையான ஒரு கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். நம்ம அவ்வப்போது சில நேரங்களில் அந்த ஏரியா நம்ம வருவது உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, அதனுடைய அதில் சில காரியங்கள் நாம் பார்க்கும்போது 5ஆம் வசனம் சிந்தியும் வாசிக்க பார்க்கலாம். மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள், பார்த்தீங்களா, அழகான ஒரு பாயிண்ட் வருது. மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள். நம்ம அங்கே மேலே பார்த்தோம், உள்பட்டவர்களாக இந்த மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பாகிய தண்டனை இல்லை, ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கு, அன்று மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் யாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள்பட்டவர்களாயிருந்தோம். ஆமென். யாருக்கு உள்பட்டவர்கள்? உள்ள வந்து ஞானஸ்நானம் எடுத்தவங்களே சொல்றது.
அல்லேலூயா. அப்ப சபைக்கு தான் சொல்லப்பட்டது. ஞானஸ்நானம் எடுத்தவர்களாய் இருந்தும் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றவர்களாய் இருந்தும். ஆமென். என்ன சிந்தை? மாமிச சிந்தை. என்ன சிந்தை? ஆவியின் சிந்தை. இந்த ரெண்டு கூட்டம் பொதுவாக சபைகளில் எல்லா இடங்களிலும் இருக்கும். பல ஆயிரம் பேர் இருக்கிற மெஜாரிட்டி எதுதான் இருக்கும்? மாமிச சிந்தை உள்ளவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ என்ன, இந்த மாமிச சிந்தை அந்த மனிதனை தேவனோடு நெருங்க விடாமல் நிச்சயம் தடுக்கும். ஜெபம் பண்ணுவாங்க, பாடுவாங்க, சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் தேவனுக்கு அவர்களுக்கு உரியதான உண்மையான இணைவை இசைவை என்ன செய்யும்? பிரிக்கும். ஸ்தோத்திரம். அதான் நேரமாக சொன்னேன், ஒரு தேவனுடைய பிள்ளை எங்கே வேலைக்கு போயிட்டு வந்தாலும் வரும்போதும் வேலை முடிஞ்சு வேலை செய்துட்டு இருக்கும்போது சாயங்காலம் எத்தனை மணி வேலை முடியும், ஓகே சீக்கிரம் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை. இது ஆவிக்குரிய சிந்தை. அல்லேலூயா. காலையில் எழுந்திருந்தோன்னே இதை நல்லா ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வசனெல்லாம் படிச்சுட்டு நல்லா இன்னும் திரும்ப கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போகிறது. எப்படியாவது ஒரு 10 அதிகாரமாவது படிக்கணும். இன்னொரு எண்ணத்தை கொடுக்கிறவர் ஆவியின் சிந்தை. அல்லேலூயா. எழுந்திருந்த உடனே சரி சாட்டா கடமை ஜெபம் பண்ணிட்டு சரி இன்னும் யாரெல்லாம் பார்க்கலன்னாரு, நான் பாத்திரம் எடுத்துட்டு சரி ஓகே அதை இவனை பார்த்து அதை பேசணும், இவனை பார்த்து இதை பேசணும், இந்த எண்ணங்கள் கூடும். இது மாமிசத்துக்குரிய மனுஷன். ஆனால் பாவ சிந்தை அல்ல, உலக சிந்தை அதில் வருது. ஆனால் இங்கு தான் பார்க்கும்போது 5ஆம் வசனம், அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அவருடைய சிந்தனையில் ஓடுவதே எதுதான்? மாமிசத்துக்குரிய சிந்தை. அல்லேலூயா. அடுத்தது, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய சிந்திப்பார்கள். எவ்வளவு அழகான காரியம். ஐயோ இந்த மேலே சொல்ல. அப்ப மாமிசத்தின்படி மாமிசத்துக்குரிய சிந்திக்கிற மனுஷன் எதை யோசிப்பார்? மாமிசிகமான காரியங்கள், சரீர தேவைகள், உலக ஆசைகள், இன்னும் மீறி போன உலக இச்சைகள், உலகத்துக்குரிய ஒரு வாழ்க்கை. அதில் பாவம் செய்யாமல் இருந்தாலும் அல்லேலூயா உலகத்தில் ஒரு வாழ்க்கையை குறித்த ஒரு நாட்டத்தில் ஓடிக்கொண்டு சம்பாத்தியங்கள் அதே சிந்து தான் இருக்கும். எப்படி அது செய்யலாம், எப்படி செய்யலாம், அது இது செய்யலாம், அந்த பிளான் திட்டங்கள் ஓடிட்டு இருந்தோம். இந்த இடையில யாரும் வரமாட்டா, இயேசு வர மாட்டான். இது ஒரு சிந்தை. அடுத்த ஒரு செக்ஷன் இருக்கு, பாவ சிந்தை. ஸ்தோத்திரம். அது அந்த கலாத்தியரில் அதை வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியரில் யார் பார்த்து 19 அவசரம் 6 5 5 19 பார்த்தீங்களா, அங்கேயும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளவு அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தும் கூட அல்லேலூயா இவர்கள் அடுத்த வளர்ச்சிக்கு நேராக போகாததினால் அவர்களை மாமிசம் என்ன செய்து கொண்டு மேற்கொண்டு அடிமையாக்கி வச்சது. புரியுதில்ல? போன வாரத்துக்கு முந்தின நினைக்கிறேன், சண்டே என்ன நினைக்கிறேன், வளர்ச்சிக்குரிய ஒரு செய்தி மாதிரி உள்ள ஒரு சில பாயிண்ட்கள் போட்டு பேசிட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி வாழணும், ஏன் சபை ஆராதனை, இந்த மாதிரிப்பட்ட உபதேசங்கள் சத்தியங்களை குறித்து கேட்டுவிடும். ஏன்னா நம்ம வளர்ச்சிக்குரிய போதனை. அல்லேலூயா. அப்போது அது நம்ம வாசித்தோம். வாசிப்போம். பாயிண்ட் முதல்ல இருந்து வாசி. கிரியை, மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கும். மேசித்தனம், அசுத்தம், பாரு நிறைய கூட்டம் இருக்காது, எக்கச்சங்க, 1 2 அல்ல, பல வீவில். அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள். அப்போ இதெல்லாம் மாம்சத்துக்குரியெல்லாம் வருது. இப்போது பெரிய பாவம் அதில் வருது. அல்லேலூயா. இந்த சுபாவங்களும் வருது. பொறாமை,
மார்க்க இவைகள் எல்லாம். அப்போது செயல் ஒரு கூட்டம் இருக்கு, பாவம் செய்வது, சுபாவத்தில் வெளிப்படுகிற குணங்களும் இருக்கு. அல்லேலூயா. அதாவது அருவருக்கத்தக்க நிலையில் பாவ எண்ணங்களோடு பாவ செயலை செய்கிற கூட்டமும் மாமிசத்தின்படி நடக்கிற மனுஷனத்தில் அது ஒரு செக்ஷன் இருக்கு, ஒரு கூட்டம் அது அப்படி இருக்கு. சுபாவங்களில் பாவம் செய்யவில்லை, ஆனால் குணங்களில் என்ன மாமிச குணம். அப்ப ரெண்டும் என்னதான் இப்படிப்பட்ட செய்கிற கீழவாசி எவ்வளவு ஒரு. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? பாவ செயல் மட்டுமல்ல அவனை கெடுப்பது, மற்றுள்ள பல சுபாவங்களே நம்மை கொஞ்சம் கொஞ்சமா தேவனுக்கு நமக்குரிய உறவை விட்டு பிரித்து 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 உள்ளான மனுஷன் தேவனுக்கு அந்நியனாய் மாறி எதற்குரிய நபராக மாறுகிறார்? நரகத்துக்குரிய நபராக மாறுகிறார். புரியுதில்லை? ஏன்னா இதில் நம்ம ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ஆக்சுவலி இந்த எல்லாமே எல்லாருக்கு நேராக வருவதாக்கணும். யாரும் அதில் விட்டு வீழ்ச்சி கிடையாது. ஸ்தோத்திரம். அப்போ நம்மை அதாவது இப்படிப்பட்ட செய்கிறவர்கள் என்ன செய்வோம்? தேவனுடைய ராஜ்யம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தையே இழக்கிற அளவில் இவைகள் பாவ செயல்கள் ஒரு பக்கம் ஒரு கூட்டத்தை சாப்பிடுது, குணங்கள் ஒரு கூட்டத்தை சாப்பிடுது. நம்ம நினைப்பது நான் அந்த பாவம் என்ன செய்வது இல்லையே, அதில் போய் பேசினாலே கேட்க மாட்டேன். என்ன நம்ம நினைப்போம், என்ன சில பாவம் நம்ம எல்லாம் அதை கேட்க விரும்ப மாட்டோம். ஓ எப்பா போயா நடி சொல்லிவிட்டு. ஆனால் குணங்கள் அதற்கு ஈக்குவலாக வருது. அந்த செயலை நாம் செய்ய மாட்டோம், அதை கேட்க விரும்ப மாட்டோம். குணங்கள் நம்மளை ஒட்டிகிட்டு இருக்கும். இதில் நம்ம தெளிவாக இருக்கணும். இதில் நம்மளை சோதித்து கண்டுபிடித்து தேவையற்றது நம்ம விட்டு என்ன செய்யணும்? அகற்றுறதில் தெளிவாக இருக்கணும். ஏன்னா நமக்கு வேற ஒன்றும் இல்லை, அவருக்கு நமக்கு தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சுன்னா அப்புறம் நம்ம இந்த பூமியில் வாழ்ந்து என்ன பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அதை சொல்லப்பட்டிருக்கு, அவங்க உள்ளே தான் இருப்பாங்க, சர்ச்சுக்குள்ளே தான் இருப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல். அதாவது மாமிசத்துக்குரிய நம்ம ஒரு ஆவிக்குரியவங்களாக இருப்போம்னு வச்சுக்கிடுவோமே, ஒரு ஆவிக்குரிய நாட்டம் உள்ளவர்கள் வாஞ்சவர்கள் நம்ம ஜெபிக்கிறோம். இந்த மாமிசத்துக்குரிய செயல்பாடு சுபாவங்கள் உள்ள மனுஷனோடு நம்ம ஐக்கியம் வைக்கிறோம், கட்டாயமாகவே நம்மளை சாகடிச்சிடும். நான் வெளியே இருக்கும்போது நாங்கள் ஒரு குரூப் உண்டு, ஒரு 5 பேர் 5-6 பேர் எப்பவும் அங்கே சேர்ந்து தான் ஜெபமனும் சேர்ந்து தான் சர்ச்சுக்கு போவோம், சேர்ந்து தான் ஊழியத்துக்கு போவோம். எப்பவுமே உட்காந்து வட்டமாக உட்காந்து நல்லா ஆவிக்குரிய காரியங்களெல்லாம் பேசுவோம். குறிப்பிட்ட ஒரு நபர் நல்லா பைபிள் படிக்கிற மனுஷன், நல்லா ஜெபிக்கிற மனுஷன், அவருக்குள்ள ஒரு கொஞ்சம் சிலர் மேல் போகிறாங்க. அப்படின்னா சில குழந்தைகளுக்கு இருக்கும், ஒரு ஆள் அதிகமாகவே ஒரு ஆள்கிட்ட அதிகமாக நேரம் பேசிட்டு அந்த ஆளுக்கு பிடிக்காது, நம்மளை வெறுத்துட்டா அப்படியா என்ன ஒரு ஃபீலிங் வந்துடும். புரியுதில்ல? இப்போ 4-5 பேர் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நடக்கிற சம்பவங்களாம் 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி இருந்தவங்க தான். திடீர்னு சிலருடைய சுபாவம் என்ன ஆயிரும்? பிடிச்சிக்கிடும். பிடிக்கும்போது சில நிலையில் மனசு கொஞ்சம் ஒத்துப்போம். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? மற்றவங்களும் நண்பர்களாக இருந்தது தான், அந்த நபரை விட முன்னதாகவே வேறு சில நண்பர்கள் இருந்தாங்க. இந்த நபருக்கு ஆவியில் ஒத்து போகிறோம், அந்த இவங்க குணத்துக்கு ஏற்ற செட் ஆனோடனே கொஞ்சம் அவங்களோட அதிகமாக பேசவும், கொஞ்சம் நின்று பேசவும், சிரித்து பேசுவானோடனே மற்றவங்களுக்கு என்ன வரும்? நம்மகிட்ட ஓஹோ ஃப்ரெண்ட்ஷிப் மாற்றிட்டா அப்படியே. இது என்ன ஆயிடுச்சு? பெருசாகிடுச்சு. அங்கே நடந்த சம்பவம் அது எல்லா இடம் நடக்கிறது தான். அது ஒரு பிரிவினை ஸ்பிரிட். அதை என்னாச்சுன்னா ஆனோன்னா எனக்கு அந்த ஆள் மேலே வெறுப்பு வந்துடுச்சு. யார் ஒரு மாதிரி பேசுவோம் அப்படி அந்த குணம் உள்ள மனுஷன் உடனே அந்த ஆள் மேலே எனக்கும் வெறுப்பு வந்துடுச்சு. அந்த ஆள் பார்த்தாலே பிடிக்கும், அப்படி ஆயிடுச்சு.
நாட்கள் செல்லதில் ஒரு நாள் சபையில் பாஸ்டர் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கராக வந்தவர் இந்த மாதிரி சில செய்தியை கொடுத்தார். எனக்கு முடியவே இல்லை, பயம் வந்து போச்சு. ஏன்னா அந்த குணம் என்னிடத்தில் வந்த பிறகு அந்த பழைய மாதிரி ஃப்ரீயாக ஜெபிக்கும் போது இந்த ஆளை தான் சிந்திப்பேன். அந்த நான் யார் மேலே வெறுப்பாக இருக்கிறேன் அந்த ஆளை போய் சிந்திப்பேன். ஃப்ரீயாக ஜெபிக்க முடியாது. ஆனால் ஆவியில் ரொம்ப அந்நிய பாஷை எல்லாம் நடக்கும். சிந்தையில் அந்த ஆள் ஓடிட்டே இருக்கும். முட்டி போட்டாலும் அந்த ஆளுடைய சிந்தை வரும். செய்தி என்னை தொட்டதான் உண்டு. உண்மையில் நான் முடிஞ்சோடனே நான் போய்ட்டு அந்த ஆள்கிட்ட போய் கையை பிடிச்சி, பிரதர் உங்களை பற்றி என் மனசில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து, ஆனால் எப்போவுமே உங்கள் மேலே ஒரு வெறுப்பு சிந்தை எனக்குள்ளே இருந்துங்க, மன்னிச்சுக்கிடுங்க. ஆனால் அவருக்கு தான் அப்படி இருக்கிறேன்னு தெரியாது. ஆனால் எங்க சொல்லிவிட்டு அப்போ இருந்து நான் கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புகளை என்ன பண்ணிட்டேன், கழட்டிட்டேன். செட் ஆகிற நிலையில் அதில் கடைசியில் கிடச்ச ஒரு ஃப்ரெண்டு தான் நமக்கு ஜாயின்னு சொல்கிறாள் ஊழியர். நாங்கள் 2 பேரை மட்டும்தான் எங்கேயா போவோம், ஜோம் பண்ணுவோம், வருவோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நமக்கு தெரியாமலே சில பிரச்சனை நமக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்கு. நம்ம விரும்பி அல்ல, நம்ம விரும்ப மாட்டோம் இல்லையா. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன செய்யும், சூழ்நிலையில் கொண்டு நம்மளை வந்து இணைச்சி வைக்கும். நம்ம அதை புரிந்து விலகிட்டால் நமக்கும் தேவனுக்கு ஒரு உறவு நார்மலாக போயிட்டு இருக்கும். இல்லை என்றால் பிரேக் பண்ணி தான் போகும். அதை வந்து கிளியர் பண்ணணும், இல்லைன்னா வேறு பிரச்சனை இல்லையா. இது ரொம்ப கேர்ஃபுல். ஆமாம், பாருங்கள் அந்த சுபாவங்கள் கொஞ்சம் இது. இப்போ மற்ற பாவம் வந்து பாவத்தை செய்தவுடன் அவனுடைய சரீரம் கரைபடியுது, வாழ்க்கை உள்ளம் இறுதியும் கரைபடியுது, ஆவியான துக்கப்படுகிறார், சரீரம் மறுவாக்கப்படுவதற்கு தகுதியை இழந்துருது. ஸ்தோத்திரம். இந்த குணங்கள் என்ன செய்கிறது, முதலாவது செயல்படுவது எங்கே செயல்படுது, உள்ள செயல்படுது. உள்ள செயல்பட்டு உள்ளான நிலையில் ஒரு இருளை உள்பகுதியில் ஆக்கி தேவனோடு நெருங்குகிற நிலையை மறைத்து மாமிசிகமான சாதாரண ஒரு நபராகவே நம்ம மாற்றி ஒரு சாதாரண கிறிஸ்தவனாக கொண்டு போகும். இப்போ நமக்கு தேவனுக்கு ஒரு பழைய தொடர்பு இல்லை. தேவனுக்கு ஒரு அந்நியரான ஒரு மனுஷனாகவே பூமியில் வாழ்ந்துட்டு அதில் அழகாக சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட வேலை செய்கிற தேவன் ராஜ்யத்தை என்ன செய்வது, சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லப்பட்டது. இது மாமிசத்துக்குரிய. ஆனால் ஆவிக்குரியவர்கள் அப்படி அல்ல. அல்லேலூயா. பாருங்கள், அதில் தான் பார்க்கும்போது அந்த கலாத்தியரில் அவனுடைய 22, 23 வாசிங்க பார்க்கலாம். கனி என்று சொல்லப்பட்டு என்னது, அதில் சொல்கிறோம் மாமிசத்தின் கிரியை. அல்லேலூயா. இது என்ன சொல்லுது, ஆவியின் கனி. பிரைஸ் தி லார்ட். அப்போ பொதுவாகவே இந்த ஆவியின் கனியால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதென்றால் ரொம்ப கடினமான காரியம். நம்ம நிறைய சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டி வரும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோடு அதிகமான நேரம் நெருக்கம் இருக்கிற ஒரு நபர், அல்லேலூயா, இந்த கனி உள்ள வாழ்க்கைக்கு நேராக வாழலாம். அந்த அந்த ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவுடையவர்கள் போதும். அப்போ ஆவியின் கனிகளோ என்று சொல்லல, ஆவியின் கனியோ. ஒரே கனியில் இந்த சுவைகள், புரியுதில்ல, அன்பில் அடங்கி இருக்கிற தன்மைகள். ஆவியின் கனியோ அன்பு, அடுத்தது என்னது, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, இந்த அன்புக்குள் இவைகள் எல்லாம் அடங்கி இருக்கு. சரி, அது அப்படி இருக்கட்டும். இங்க நம்ம ரோமர்ல வரும்போது அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிற மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். பாருங்க, அழகாக சொல்லப்பட்டு மாமிச சிந்தை எங்க கொண்டு விடுதா, மரணத்தில் கொண்டு விடுகிறது. பிரைஸ் தி லார்ட்.
அப்போது சபைக்கு சொல்லப்பட்டது. ஸ்தோத்திரம். ஆவியின் சிந்தை ஜீவன சமாதானம். அப்போ ஆவியின் சிந்தையை எப்போ சிந்திக்க முடியுமா? எப்பொழுதும் ஆவிக்குரியவளாக இருக்க முடியுமா? வேற எந்த ஒரு சிந்தையும் வராத அளவில் வாழ முடியுமா? அது முடியாது. அதை புரிந்து கொள்ளணும். நம்ம எவ்வளவு ஆயத்தமாய் வாஞ்சியா இருந்தாலும் இந்த சிந்தனைகள் எல்லாம் நமக்கு எதிராக என்ன செய்யும்? கிராஸ் ஆகும், வரும். ஆனால் அதை எங்கே ஸ்டோர் பண்ணக்கூடாது? இருதயத்துக்கும் ஸ்டோர் பண்ணாமல் விட்டுட்டே போயிட்டு இருக்கும். உள்ள கொண்டு வந்தால் தான் பிரச்சனையே தவிர ஹல்லேலூயா நம்முடைய சிந்தனையில் வராது. அது பல வரும் நமக்கு. ஸ்தோத்திரம். ஆமென். அவைகளை ஜெயித்து போடும், மேற்கொண்டு போவதாக கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. அந்த பூரண நிலை என்று சொல்லும் போது ஸ்தோத்திரம், அதை குறித்து ஒரு நாள் நான் பேசுறேன். கிறிஸ்துவின் சுபாவத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் மாற்றப்படுகிறார்கள். அப்போ எவ்வளவு அந்த தன்மை பாருங்கள். அதில் நம்ம சிந்திக்கும் போது நம்மளால் சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவில் கிறிஸ்துவின் சுபாவங்கள் நிரம்பி இருக்கும். ஸ்தோத்திரம். இப்போ வேதம் சொல்லுகிறது, அவர் அவர் என்ன செய்வாராம்? என்னுடையதில் இருந்து உடையதை எடுத்து என்ன செய்வார்? உங்களுக்கு போதிக்கிறதுனால என்னை மகிமைப்படுத்துவார். யாருடையதில்? இயேசுடையதில். அப்போ இயேசுடையதில் இருந்து எடுத்து போதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இயேசுவின் பரிசுத்தம், இயேசுவின் சுபாவம், இயேசுவின் சிந்தை, அவருடைய எல்லாத்தையும் குறித்து என்ன செய்வாரா? அவையென போதிப்பார் சொல்லப்பட்டார். அப்போ எதுக்கு அவர் போதிக்கிறார்? அவருடைய தன்மை நம்மிடத்தில் உருவாகுவதற்காக போதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதற்கு நம்மை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். ஓகே. இப்போ இவைகள் எல்லாம் எங்க வருதான்? உள்ள. இவைகள் உள்ள ஸ்டோர் ஆகாத அளவில் மார்க்கவசம் நமக்கு தேவை. அல்லேலூயா. பாருங்க, பிலிப்பியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4:8 சொல்றாரு. கடைசியாக சகோதரரே பாருங்க, சிந்திப்பதற்குரிய ஒரு கூட்டம் காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ உள்ள வைக்க வேண்டியது இது. ஸ்தோத்திரம். சத்துரு இது உள்ள வரவிடாம வேற பலதை கொண்டு வைக்கிறான். அல்லேலூயா. அப்ப இது உள்ள வரணும்னா ஸ்தோத்திரம் சாதாரணமான காரியம் அல்ல. ஸ்தோத்திரம். சரி, நான் இனியெல்லாம் அப்படியெல்லாம் சிந்திக்க மாட்டேன், தான் இப்படியே சிந்திச்சுட்டு இருப்பேன் நம்ம நினைச்சா முடியாது. அதாவது நம்ம அங்கே ஆவியின் சிந்தை, ஆவியின் கனி. ஆமென். அதான் நம்ம ரோமரில் வாசித்தோம் அல்லவா? பேசுகிற மாமிச சிந்தை, ஆவியின் சிந்தை. ஸ்தோத்திரம். அப்போது இதை கொடுக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஆவியான கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம். ஓகே, நல்ல ஆவியில் நிரம்பி என்ன செய்தால் போதும்? அந்நிய பாஷை பேசி நல்ல ஜெபம் பண்ணால் போதும், அந்த குணம் வரும். அப்படியா? வருமா? வருமா? யாரை சொல்ல முடியுமா? நல்ல ஆவியில் நிரம்பி நல்ல ஜெபம் பண்ணி நல்லா எப்பவும் ஆவியிலே இருந்தால் வருமா? சொல்லுங்கள். வராது. அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு வசனத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதாவது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அல்லாமல் ஆவியானவர் செயல்பட மாட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நாம் அந்த நிலையில் அடையணும்னா அதிகம் வேதம் வாசிக்கிறதற்கு நம்ம கட்டாயம் நேரம் ஒதுக்கணும். அதோடு கூட ஆவியானவரோடு என்ன செய்யணும்? நெருக்கமும் நமக்கு வேணும்.
ஆவியிலும் நல்லா ஜெபிக்கணும். ஆனால் எது வேணும்? வசனம் வேணும். வசனம் நாம் படிக்கும்போது அது அந்த வசனம் நமக்குள் உள்ள சேருது. தேவ செய்தி கேட்கும்போது இந்த வசனம் நம்மளை என்ன செய்யுது? நினைப்பூட்டும். ஆண்டவர் சொன்னார், நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னதான உபதேசத்தினால நீங்கள் எப்படி இருக்கு? சுத்தமாக இருக்கு. அப்போ கர்த்தருடைய வசனம் நம்ம என்ன செய்கிறது? சுத்தம் செய்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நம்ம சுத்தம் செய்வது எதனால் தான்? வசனத்தின் மூலம்தான். அதான் பாருங்க சொல்றாரு, அல்லாமலும் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல. வாசிங்க வசனத்தை பேதுருவில். உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவைகளின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னத்தினாலெனில் கேட்டும் பாருங்க, அந்த யாக்கோபில் உட்கார்ந்துருக்கு 1வது அதிகாரத்தில் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். 22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லி அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுகிறது? 21 ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் நமக்குள் இருக்கிற குணங்களை சுட்டி காட்டி உணர்த்தப்படுகிறோம். உணர்த்தப்படும் போது ஆவியானுடைய உதவியோடு அவைகளிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள நம்மளை ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம். அதான் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறப்போ கேட்கிற வசனத்தின் மூலமாய் நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம கர்த்தருடைய வசனங்களை கேட்கிறோம், பைபிள் அல்லது படிக்கிறோம். சில பைபிள் படிக்கும் போதே அந்த வசனம் நம்மளோட இடைப்படும். நம்ம ஆவிக்குள்ள இருந்தால் அது நடக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றாலே வசனத்தை வாசிக்கும் போதே கர்த்தர் நம்மளோடு பேசுவார். நமக்கு அப்போ தெரியும் உண்மையில அது ஒரு பெரிய ஒரு ரகசியமாக. அது சிலருக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம். ஸ்தோத்திரம். வெறுமையாய் வாசிப்பதல்ல, ஆண்டவர் மேல் உள்ள அன்பும் வசனத்தின் மேல் தாகம் ஆர்வமும் இருக்கும்போது அதை நம்ம வேத வசனத்தை ஜெபத்தோடு படிக்கும்போது அந்த வசனங்களில் ஆங்காங்க சில வார்த்தைகள் நம்மளோடு பேசும். நாம் தேவ சமூகத்தில் அதிகமாக நேரம் அவரோடு நம்முடைய உள்ளான இருதயம் நெருக்கம் அடைந்து வாழும்போது ஒவ்வொரு ஆராதனைகள்லையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுவார். ஏன்னா நம்மை நேசிக்கிறார். கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியினால் இன்னும் அவர் அருகில் நம்மளை என்ன செய்கிறார்? இழுக்கிறார். அவரோடு அருகில் நெருங்குவதற்கு சில குணங்கள் நம்மிடத்தில் எப்படி இருக்கும்? தடையாது. தேவன் விரும்பாத சில குணங்கள் நமக்குள்ள ஊட்டிட்டு கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் அதை சுட்டி காட்டி அல்லேலூயா எச்சரிக்கும் போது, மகனை அதை தள்ளிவிட்டு என்கிட்ட நெருங்கிட்டு சொல்லுவார். கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தரமுள்ளதாய் மாறும். பெரிய நமக்கு பிரச்சனை இல்லாத பிரச்சனை தான். நமக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நமக்கு நிறைய இருக்குது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருள்ள நெருக்கம் அந்த ப்ராப்ளம், அந்த பிரச்சனையை பெருசாக நமக்கு பார்க்க தோணாது. ஸ்தோத்திரம்.
என் தேவன் அதை ஒன்றுமில்லாமல் பண்ண வல்லமை உள்ளவர். ஒரு பெரிய ஒரு விசுவாசம் நமக்கு வந்தது. கர்த்தர் விசுவாசம். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எப்படியா சகல விதமான ஒழித்து விட்டு வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு அடுத்தது அதான் சொல்றாரு. அல்லாமலும் வஞ்சியாதபடிக்கு செய்கிறவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் நமக்குள் செயல்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால்தான் உங்களுக்கு சொன்னேன், சத்துருவானவன் நமக்கு நம்முடைய உள்ளான இருதயத்துக்கு எதிராக, இருதயத்துக்குள் சிந்தனை மண்டலத்தில் தேவனுடன் நெருங்குவதற்கு எதிரான எண்ணங்களை உள்ள போடுவோம் பேசலாம். அவைகள் உள்ள வராமல் நாம் பாதுகாக்கிற வேலை நம்முடைய வேலை. கர்த்தர் அதுவே இந்த வசனத்தின் மூலம் அதாவது தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் வைத்து வைத்தேன். இவ்வளோ அழகான வார்த்தை 110 வருஷத்தில் வரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வசனத்தை என்னுடைய இருதயத்தில் வைத்து வைத்தேன். இன்னும் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை விசாலமாக்கும், அப்பொழுது உம்முடைய கற்பனைகள் வழியாக நான் ஓடுவேன். அவருடைய வாழ்க்கையே உங்களுடைய வசனத்திலே வாழ்ந்துருவேன்னு சொல்றாங்க. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம், நீரனுக்கு விளம்பர நம்முடைய வேதம் எனக்கு மகிழ்ச்சி. அந்த வார்த்தைகள் நம்மளை சுத்தம் செய்கிறது. ஆமே. வார்த்தை நம்மை கழுகுகிறது. ஆமே. தேவனுக்கு உகந்ததாக நம்மை மாற்றுகிறது. ஆமே. இவைகள் நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ளும் போது அது நமக்கு என்னமா மாறும்? மார்க்கவசமாய் மாறுகிறது. அதான் நீதி என்னும் மார்க்கவசம். அல்லேலூயா. அதான் உபவாசம் உண்மை உள்ள வேலைகளோ, ஒழுக்கம் உள்ள வேலைகளோ, நீதி உள்ள வேலைகளோ, கற்புள்ள வேலைகளோ, அன்புள்ள வேலைகளோ, நற்கீர்த்தி உள்ள வேலைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டு நம்முடைய சிலருடைய வாழ்க்கையில் அவிசுவாசமான எண்ணங்கள். ஆமே. சிலருக்கு இருமனம். ஆண்டோடத்தில் இது செய்வாரா செய்ய மாட்டேன், ஜோமோனியாச்சு ஆண்டு செய்ய மாட்டார், அப்படி ஒரு எண்ணம் வந்துடும். அசால்ட்டாக அந்த இருமனம் விட்டுரும். அல்லேலூயா. அடுத்து அவிசுவாசம். எந்த காரியம், பெரிய மேட்ரோ சின்ன மேட்ரோ, அல்லேலூயா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் ஆமென், அவர் நமக்கு அதை கட்டாயம் செய்வார் என்ற விசுவாசம் நமக்கு நடக்காது என்று ஒன்று தேவனிடத்தில் இல்லை. ஆமென். அவரால் செய்ய முடியாது என்பது அவரிடத்தில் இல்லை. ஆமென். அவர் சகலத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஒரு தேவனுடைய பிள்ளை நமக்குள் ஒரு பெரிய ஒரு விசுவாசம் வேணும். நான் விசுவாசிக்கிற தேவன். ஆமென். அவருடைய பார்வையில் இந்த என்னுடைய பார்வையில் பெரிய பிரச்சனை, என் தேவனுடைய பார்வையில் இது அற்பமான பிரச்சனை. அப்ப இந்த விசுவாச நிறைவின் சிந்தை வேறு பல காரியங்கள் நமக்குள்ள வரவிடாமல் அதை தடுக்கும். அல்லேலூயா. அதான் பிரைஸ் தி லார்ட். அடுத்தது நான் சொன்னேன், பாவ சிந்தைகள் அவைகள் வரவிடாது. அப்போ நம்ம இந்த நல்ல சிந்தைகள், நம்ம பிலிப்பியரில் பார்த்ததான அந்த சிந்தை, உண்மை உள்ளதான எண்ணங்கள், கற்புள்ள எண்ணங்கள், நீதி உள்ள எண்ணங்கள் இருதயத்தை இடம் கொடுக்கும் போது அப்போ அவைகள் எப்படி நமக்குள் வரும் என்றால் கர்த்தர் வசனத்தை நாம் வாசிப்பதனால். அப்போ பைபிள் படிப்பது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப இன்றியமையானது. அல்லேலூயா. அதே மாதிரி சத்தியம் கேட்பது நமக்கு மிக மிக முக்கியமானது. ஏன்னா நம்மளை கர்த்தர் நம்ம சத்தியத்தின் பாதையில் நம்ம நடத்துவார். ஆமென். வேறு எதுலையுமே அவர் நம்ம நடத்த மாட்டார். அல்லேலூயா. அதனால இந்த மாதிரிப்பட்ட நிலையில் ஒரு தேவனுடைய பிள்ளை நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, ஒரு மார்க்கவசம் அணிந்த ஒரு போர் வீரன் எப்படியோ அதுபோல ஒரு வசனத்தின் மூலமாய் உள்ளதான மார்க்கவசமாகி ஒரு இருதயத்தை பாதுகாக்கிற ஒரு நிலை எனக்கு வேணாண்டவர். அதற்காக என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்.
ஏன்னா நம்முடைய உலக பயணத்தில் அநேக பிரச்சனைகள் நமக்கு எதிராக நிறைய வரத்தான் செய்யும். ஒரு நாள் நேரம் விடிந்து சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள 1000 சம்பவங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கு. சில நேரம் மனுஷ வார்த்தைகள் மூலம், சிலருடைய செயல்கள், அல்லது நம்முடைய வருமான காரியங்கள், நம்முடைய தேவைக்குரிய காரியங்கள், நம்முடைய குழந்தைகளுடைய காரியங்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்ப காரியங்கள், எல்லாத்திலையும் பல 1000 பிரச்சனை நம்ம ஒவ்வொரு நாள் சந்திக்கிறோம். ஆனால் இதில் இந்த சத்திய வசனத்தை நாம் உள்ளான நிலையில் ஏற்றுக்கொண்டு ஆமென் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழும்போது ஆமென் இவைகள் எல்லாவற்றையும் மத்தியிலே ஆமென் ஒரு இனிமையான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை ஆச்சரியமானதாக இருக்கும். அதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் உலகம் பிடிச்சோம். தெய்வ சமுதிரம் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே கர்த்தாவே, அந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். உடைய சமுத்திரம் வந்த நேரம் முதலே மட்டுமா தேவனங்களை ஆசீர்வதித்தீர். நீதி என்னும் மார்க்கவசம் என்னுள்ள தலைப்பின் கீழ் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்துக்குள் நாங்கள் சேர்க்க வேண்டியது எவைகள், எங்களுக்குள் வராதபடி கடிந்து கொள்ளப்பட்ட விடுதலை வெளியே விட வேண்டியது எவைகள் என்று பற்றி வேதத்தின் அடிப்படை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, உள்ளான ஒரு பூரண ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவனுக்கு முன்பதாக கிறிஸ்துவின் சுபாவங்கள், கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக உண்மை உள்ள காரியங்களை குறித்து யோசித்து, ஒழுக்கமான காரியங்களை நாங்கள் யோசித்து, நீதியான காரியங்களை நாங்கள் யோசித்து, கற்புக்குரியவர்களை நாங்கள் சிந்தித்து, ஆமென் புகழ்ச்சிக்குரிய காரியங்களை சிந்தித்து, விசுவாசமான காரியங்களை நாங்கள் சிந்தித்து, ஆமென் இருதயத்தை பக்குவப்படுத்தி பாதுகாக்கின்ற கிருபை தருவீராக. போராட்டமும் அந்தகாரமும் நெருக்கங்களும் பிரச்சனை நிறைந்த உலக வாழ்க்கையில் தெய்வ பக்தியோடு தேவன பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் எங்கள் ஆண்டுடைய பாதத்தோடு சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பொறுப்பேற்று நடத்துவீராக. பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்து